ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம கவர்மெண்ட் எப்படி காப்பாற்றிடுவாங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிராது. எப்படியாவது அவனை காப்பாற்றிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலே போதும். என் கடவுளே. பரமு அண்ணே, எல்லாமே போச்சு. ப்ரெஷர் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. அட்மிட் பண்ணுறதா நல்லது. இந்த நேரத்தில் எப்படி பரமோ? இந்த சமயத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் டாக்டர். அதுவும் சரிதான். ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆசிக்கோட ஒய்ஃப் அந்த ரூமில் இருக்காங்க. ஷைனி, ஷைனி, ஷைனி. நேத்துல இருந்து இப்படியே தான் இருக்கா டாக்டர். ஒரு சொட்டு தண்ணி கூட வாயில படல. அம்மா. ஷைனி, ஷைனி. இங்க வாங்கல. இப்பதான் கலெக்டர் கூப்பிட்டு இருந்தாரு. பாடி ஆஷிக் வேலை பார்க்குற கம்பெனியோட கேட்டுக்கு முன்னாடி கிடந்ததாமா. கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போட்டோவை கொண்டு வருவாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாடியை கொண்டு வர ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஓ, அது வேறையா? இவங்களை காப்பாற்ற கவர்மெண்ட் எந்த முயற்சியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் சுத்தமா சரியில்லை. நம்ம ஜெயில இருக்க தீவிரவாதிகள்லாம் கொன்னுட்டு அந்த பாடியை அவனுங்களுக்கு அனுப்பிச்சு விடணும். கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. நல்ல கவர்மெண்ட் இருக்கும் போதே பிளைட் ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணும்? இந்த நேரத்துல இந்த வாக்குவாதம் தேவையா? நடக்கிற காரியத்தை பார்ப்போம். இது நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்குன்னு நிறைய வரமுறைகள்லாம் இருக்கு. அதை முதல்ல பார்ப்போம். என்னாச்சு? என்னையாச்சு? நம்ம ஆசைக்கு அந்த தீவிரவாதிக்கு கடந்த 2 மாசமா அவர் சரியாவே தூங்கலப்பா. பையன் வர்றதுக்குள்ள வீட்டு வேலையை முடிக்கணும்னு சொன்னாரு. நான் போய் எப்படி அவரோட முகத்துல முழிப்பேன்? மனசெல்லாம் பாரமா இருக்கு. மாஸ்டர் படுத்த படுக்கையா இருக்காரு. கடவுளே. இல்ல நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அட எம்எல்ஏ சொன்னதா சொல்லு. சரி, நான் திரும்ப கூப்பிட்றேன். எதுவும் கேட்காதீங்க. இந்த ஊர்க்காரங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். ஆஷிக், எனக்கு ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்த மாஸ்டரோட பையன். எனக்கு ஒரு தம்பி மாதிரி அவன். காலையில் அந்த சோகமான செய்தி கேட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் நடுக்க நிற்கல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்று ராத்திரி டெல்லியில் நான் கொஞ்சம் கூட தூங்கலை. கொஞ்ச நேரம் கூட நான் கண்ணை மூடி தூங்கலை. இவர் கஷ்டத்துலேருந்து நான் பங்கெடுத்துக்கணும்னு டெல்லியிலேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்ல, நீங்க உள்ள போகாதீங்க. இருங்க, நான் மாஸ்டர் ஒரு தடவை பார்த்துட்டு மாஸ்டர் எப்படி ஓட்டு வாங்க மாஸ்டர் இப்போ ஏதோ ஏன் மாஸ்டர் நான் பார்க்கறேன் சொல்றேன். அப்படிலாம் இல்ல, நான் ஒரு எம்எல்ஏ. தெரிஞ்சு பேசுங்க. இப்போ வேண்டாம், நீங்க கிளம்புங்க. பெரியவர் இவர் சொல்றதுனால நான் போறேன். போங்க சார். அப்போ சரி, நான் வந்துட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன். சரி. நான் வரேன். நான் வந்திருக்கேன். எழுதிருங்க. வாங்கய்யா. சரி. அம்மா, அம்மா, அம்மா. இந்த ஒரு கிளாஸ் தண்ணியாவது எனக்காக குடிமா. ஏம்மா இப்படி உட்கார்ந்துருக்க? எனக்கு பார்க்கவே முடியலம்மா. அம்மா, 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 அம்மா. மாஸ்டர், சரி, நம்ம ஆஷிக்கு எப்போ திரும்ப வரா? இப்போதான் லெட்டர் வந்தது. 1 மாசத்துல வரேன்னு சொல்லியிருக்கான்.
ஆஷிக்கோட சொந்தக்காரங்க. அது அப்பாவா? யாராவது போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஊர்க்காரங்களை எதுக்கு தப்பு சொல்றீங்க? இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எப்ப கூப்பிட்டாலும் டெல்லியில இருக்க, மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இங்க பாருங்க, ஒரு எம்எல்ஏயோ மந்திரியோ நினைச்சா நடக்கிற காரியம் இல்ல இதெல்லாம். அது இவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்னால சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது இல்ல. மற்ற நாடெல்லாம் இந்தியாவை பார்த்து சிரிப்பாங்க. இதை எப்படி நம்ம ஊர்க்காரங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க இந்த மாஸ்டரை பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்களா? ஒரு குடும்பம் அங்க அனாதை ஆயிடுச்சு. அது உண்மைதான். இருந்தாலும் அவங்க திடீர்னு இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாதாரணமா நாட்களை அதிகரிச்சு பயமுறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னதான் நடந்தாலும் கவர்மெண்ட்டை குறை சொல்ற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம பார்டர்ல நின்று சாவர நம்ம ஜவான்கள், அவங்க நம்ம நாட்டுக்காகவும் நம்ம பாதுகாப்புக்காகவும் தீவிரவாதிங்க கையில சாவறவங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கும் கனவுகளும் வாழ்க்கையும் இருக்குல்ல. இவளைய உங்களுக்குள்ள யாராவது ஆஷிக்கூட இறந்த மத்த 2 பசங்களை பத்தி யோசிச்சீங்களா? ஒருவேளை இதை விட கொடுமையான நிலைமையில இருக்கலாம்ல அவங்க குடும்பங்க. ஒருவேளை இந்த தீவிரவாதிக சொல்றதெல்லாம் கேட்டு ஜெயில இருக்கவங்களை விடுதலை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அடுத்த அட்டாக்கு ரெடி ஆயிடுவானுங்க. நூத்துக்கணக்கான நம்ம நாட்டோட அப்பாவிகளை கொண்டுடுவானுங்க. ஒரு நிமிஷம். எஸ் சார், நான் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன் சார். எஸ் சார். when tomorrow morning. ஓகே சார். தேவைப்படும் சார், ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் சார். ஓகே சார். டெல்லியிலேருந்து தான். நாளைக்கு காலையில் பாடி கோயம்புத்தூர் வந்துடும். அங்கேருந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணணும். அங்கே எதுவும் கலவரம் நடந்துடக்கூடாது, அதுக்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். அதை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஊர்ல நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இதை வச்சு பிரச்சனையும் கலவரமும் பண்ணாம நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இனி நடக்க போற விஷயத்த நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். கொஞ்சமாவது ஏதாச்சும் சாப்பிடுப்பா. எனக்கு வேண்டாம். ஷைனி எங்க? நேத்துல இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கா. ஒரு
ஒரு சொட்டு தண்ணி கூட அவ வாயில படல. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா. எம்எல்ஏ ராஜினாமா சரிங்க வந்திருக்கீங்க. இந்த நாட்டுல ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன சார் பாதுகாப்பு? அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். இப்ப மட்டும் நீங்க சார் வந்திருக்கீங்க. இந்த நாட்டுல ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன சார் பாதுகாப்பு? பயமுடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெக்வெஸ்டா கேட்டேன், இப்ப ஆர்டர் பண்றேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப நடந்திருக்கிற விஷயம் உங்க எல்லாரையும் வேதனைப்படுத்தி இருக்கும்னு நல்லா தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போய் மாஸ்டர் கிட்ட படிக்காத ஒரு ஆளாவது இங்க இருக்கீங்களா? 6 வருஷம் நானும் மாஸ்டர் கிட்ட படிச்சேன். ஆஷிக் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் என் கூட படிச்சவன். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நம்ம எல்லாரும் மனசால எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு போலீஸ் ஆபீசரா இல்லாம, ஒரு அரசியல்வாதியா இல்லாம, ஒரு எதிர்கட்சி ஆளாவும் இல்லாம, எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்ப நம்ம எல்லாருக்கும் நடந்த இந்த துக்கத்துல அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நின்னு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும். நானும் ஒரு மனுஷன் தான். கண்ணை திறந்து இங்க கவனிமா. அங்க பாரு, ஆதிக்கு உடம்பு வந்திருக்கு. இப்படி இருக்காத, எந்திரிச்சு வா. இப்படி இருக்காத, வாய திறந்து அழுதுரு. அழுடி. ஐயோ, இப்படி இருக்காத, அழுதுடு. அழுதுடு, எந்திரி. மனச விட்டு அழு, எந்திரிச்சு வா. இந்த பொண்ணுக்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? யார் ஆறுதல் சொல்லுவா? எந்திரடி. சொன்னா கேளு, எந்திரிச்சு போய் பாரு. எந்திரி. பாட்டு தூக்க பிடிங்கப்பா.
அப்படியே கை கொடுங்க. பார்த்து இப்படி இப்படி ஐயோ, தலைக்கு தெளிவு ஓரம் போங்க. இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேடா. பார்த்து ஆஷிக் பார்த்து 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 எடுத்துட்டு வா. வலி விடுங்க வலி விடுங்க இந்த குழந்தைங்க என்னடா பண்ணும்? ஆஷிக் உள்ள கொண்டு வா. ஐயோ ஆஷிக் For more updates, like, comment, subscribe to our channel.